அனைவருக்கும் வணக்கம். 8:45 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா சரியா 8:45 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடக்கூடிய விஜய் ஒரு டிசிப்ளின்டு ஆக்டர் அப்படின்னு பேர் வாங்கின விஜய். அவர் லேட்டா வராரு அப்படின்னா தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார், இயக்குனர் பாதிக்கப்படுவார், சக நடிகர்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச விஜய் நாம இப்படி பண்றோம் அப்படின்னா திரையுலகில் லேட்டா வரோம் அப்படின்னா திரையுலகில் தன்னுடைய பேர் வீணா போயிடும், அடுத்த பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாயிடும், நாம இங்க உச்ச நட்சத்திரமா மாற முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி உச்ச நட்சத்திரமா மாறின விஜய். இந்த விஜய் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணி இங்க வைங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து விஜய் வந்து 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவாரு, 12:45 மணிக்கு கரூர்ல பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நீங்களே அதை எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா 8:45 மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் நேற்று காலையில 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேச வேண்டிய விஜய் 8:45 மணிக்கு தான் சென்னையில அவர் வீட்டில இருந்தே கிளம்பி இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோட இந்த வீடியோவை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்தி கரூர் கூட்டத்தில் விஜய் பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க மக்கள் கலையிறப்போ நடந்த துயர சம்பவம் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்டவங்க காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே நீங்க அங்கங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல நிறைய இறந்து போனதுல நிறைய பேர் பெண்கள். சொல்ல போனா ஒரு வயசு குழந்தை இந்த சம்பவத்துல இறந்து போயிருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்க அம்மா 5-6 மணி நேரம் விஜயை பார்க்கறதுக்காக அந்த இடத்த வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. கேட்கறதுக்கு நம்மளால இதை எந்த காரணம் சொல்லியும் இதுல இருந்து நம்மளால அந்த ஈடு செஞ்சு வெளியில வரவே முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவை இதுல குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் இதுல பங்கு இருக்கு, இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு திமுகவுக்கும் பங்கு இருக்கிற மாதிரி விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அது இந்த இடத்தை ஏத்துக்கொள்ள படுற விஷயமே கிடையாதுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க வந்து ரொம்ப அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க, கூட்டம் நடக்கிறப்போ வந்து பவர் வந்து போச்சு, கட் பண்ணி விட்டாங்க, திட்டமிட்டு கட் பண்ணி விட்டாங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி எல்லாம் செந்தில் பாலாஜியோட கை அப்படிங்கிறது இருக்கு. இது செந்தில் பாலாஜி கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியோட கோட்டை. சோ அங்க வந்து விஜய் வந்து இவ்வளவு கிரௌடு காட்டினதுனால செந்தில் பாலாஜி இதுல என்னமோ பண்ணிருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு சில வதந்திகள் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு. பட் இது எதுவுமே ஏற்புடையது கிடையாது. இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்துல நாளைக்கு அடுத்தடுத்த நாள் வந்து விசாரணைக்கு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது அவசியமா அப்படின்னா அவசியம்தான். ஆனா இது இந்த மரணத்துக்கு ஏற்புடைய விஷயமா அப்படின்னா கிடையாது. இந்த மரணத்துக்கு இதுதான் காரணமா அப்படின்னா கிடையாது. முழுக்க இந்த மரணத்துக்கு காரணம் தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் தாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக கூட்டங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க. வந்தா ரொம்ப டிசிப்ளின்டா இருந்துட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படி போறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன கூட்டம், ஒரு 1000 பேர் கூடின கூட்டத்துல கூட போறப்போ பேரிகேட் எல்லாம் உடைச்சு போட்டு அங்க இருந்த மரத்து கிளையெல்லாம் முறிச்சிட்டு தான் இந்த கூட்டம் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். நம்ம கூட்டம் அப்படிங்கிறது நாம சொல்றதை நம்ம கூட்டம் அப்படிங்கிறது கேட்க மாட்டேங்குது. சோ நாம அளவுக்கு அதிகமா ஒரு இடத்த கூட்டணும் அப்படின்னா தனக்கு அது பிரச்சனையா வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் யோசிச்சு பார்த்துருக்கணும். இது போக தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, இல்ல இந்த குழந்தை வச்சிருக்க பெண்கள்லாம் கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு வழக்கமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் எல்லா கூட்டத்துக்கும் வந்துகிட்டே தானே இருக்காங்க. அப்பனா நேத்தி இந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? குழந்தைகளை தூக்கிக்கிட்டு தாய்மார்கள் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க, பெண்கள் நம்மளை பார்க்க அதிகமா வருவாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் முதல் கூட்டம் அப்படின்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி திருச்சியில பேசிருக்கீங்க, வேதாரண்யத்துல பேசிருக்கீங்க அப்படின்னா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா விஜய் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து அறிவிக்கப்படுது. அப்படின்னா ஒரு 9:30 மணி, ஒரு 10 மணிக்காவது விஜய் பேசிட வேணாம். 12:45 மணிக்கு கரூர்ல விஜய் பேசுவார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1:30 மணி, ஒரு 2 மணிக்காவது விஜய் வந்து அங்க பேசியிருந்தார் அப்படின்னா இந்த மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்காதுங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா முதன்மையான காரணம், இந்த மரணத்துக்கு முழு காரணம் அப்படின்னா விஜய் நேத்தி காலம் தாழ்ந்து இந்த விஷயத்தை வந்து அங்க அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது. இந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நேரம் தள்ளி போனதுதான். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா 8:45 மணிக்கு வர வேண்டிய விஜய் வந்து மதியம் 2:45 மணிக்கு நாமக்கலுக்கு வந்திருக்காரு.
அதுக்கு இவர் 8:45 மணிக்கு வராரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தாங்கன்னா காலையில 6 மணிலேருந்து நாமக்கல்ல கூட்டம் அப்படிங்கிறது சேர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த திரை அந்த அந்த போதையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே புரிய வைக்கவும் முடியாது. ஏன்டா 8:45க்குனா 8 மணிக்கு வாங்கடானா அது புரிய வைக்க முடியாது. நம்ம சமூகம் அத மாதிரி சமூகம் நாளைக்கு ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச் நடக்க போகுது, முக்கியமான மேட்ச் அப்படின்னா, நாளைக்கு தோனி ரிட்டையர் ஆகிற மேட்ச் அப்படின்னா, இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கிரவுண்டை சுற்றி ஆள் நிற்கக்கூடிய கூட்டம் தான் நம்ம கூட்டம். அது கிரிக்கெட்டுக்காக இருந்தாலும் சரி, அது திரை நட்சத்திரங்களுக்காக இருந்தாலும் சரி. சோ அத மாதிரி காலையில 6 மணிலேருந்து கூட்டம் வந்து 8:45க்கு விஜய் வந்துருவாரு அப்படிங்கிறப்போ எல்லாம் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 9:30 மணிக்குள்ள இல்ல 10 மணிக்குள்ள வந்து பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், போயிட்டு டிஃபனை முடிச்சுக்கலாம், இல்ல பக்கத்துல போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிடாமலே காலையில நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வராங்க அப்படின்னா, விஜய் ஒரு பாயிண்ட்ல நின்று தான் பேசுவார் அப்படிங்கிறது இருக்குல்ல. அவரை பக்கத்துல நின்று பார்த்துட்டேன்ப்பா, நான் அந்த பஸ் மேல ஏறி தவி அவரை தொட்டு பார்த்து பேசிட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பைத்தியங்கள் அந்த கூட்டத்தில் இருக்குல்ல. சோ அதுக்காக முண்டி அடிச்சு வந்து விஜயை சுத்தி, நான் பைத்தியங்கள் திட்டுன்னு தப்பா நினைக்காதீங்க, இந்த சம்பவம் நடந்த கோவத்துல திட்டுறேன், சுத்தி நின்று க்ளோஸ்ல நின்று பார்த்துட்டப்பா, நான் தொட்டு பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அதுக்காக நிறைய கூட்டம் அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்து இந்த இடத்த தான் விஜய் பேசுவார் அப்படிங்கிற, இந்த இடத்த தான் அவருடைய பஸ் நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தி நிக்கிறதுக்காக, அவருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்காக காலையிலேயே அந்த கூட்டம் அப்படிங்கிறது கூட ஆரம்பிச்சிருக்கு. 6 மணிலேருந்து வெயிட் பண்றாங்க 2 மணி வெய்ய வந்து உச்சத்துல போயிடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 12 மணி 1 மணிக்கெல்லாம் காலையில எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. போய் சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா அந்த கிரௌட்ல நீங்க அந்த கிரௌடை தாண்டி போகவே முடியாது, போகணுங்கிற எண்ணமே வராது. இது போக போயிட்டா நம்மளுக்கு இடம் கிடைக்காது, திரும்ப உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இது போக அந்த கூட்டம் நடந்த ஏரியாவில் எத்தனை ஹோட்டல் இருக்கு, எங்க ஹோட்டல் இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பல பேர் தமிழ்நாட்டில் வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க. ஸோ காலையில சாப்பிடாம வந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா 8:45 மணிக்கு விஜய், நம்ம ஒரு 10:30 மணிக்கு போனா கூட காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், நம்ம எங்க லேட்டா போனோம்னா 8:45 மணினா 8 மணிக்கு சாப்பிட்டு போனோம் அப்படின்னா நம்ம விஜய் பார்க்கக்கூடிய அந்த பக்கத்துல போய் இருக்க முடியாது அப்படின்னா 6 மணிக்கு கிளம்பி வந்தவங்க யாராவது சாப்பிட்டு வந்திருப்பாங்களா? நிக்கிறாங்க மணி 1 2 ஆகுது, ஆனா போய் காலை சாப்பாடும் சாப்பிட முடியல, லஞ்சும் சாப்பிட முடியல. விஜய் வந்து 2:45 மணிக்கு தான் பேசுறாரு அப்படிங்கிறப்போ 3 மணி 3:30 மணிக்கு அவங்க அந்த கூட்டம் முடிஞ்சு அங்கிருந்து கலையிறப்போ ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா பாதி பேருக்கு வந்திருக்கும். பாதி பேர் இந்த யங்ஸ்டர்ஸா இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா விஜய் தான் ரொம்ப இருப்பாங்கல்ல, ரொம்ப தீவிர பற்றாளர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. விஜய் அங்கிருந்து நாமக்கல்ல இருந்து கரூர் வராருல, சோ அங்க இருந்து கூடவே வந்திருக்காங்க. விஜய் அவருடைய வாகனத்துல வந்துடுறாரு. பட் இவங்க என்னென்னத்துல வந்தாங்களோ, பஸ்ல வந்தாங்களோ, கார்ல வந்தாங்களோ, பைக்ல வந்தாங்களோ, எல்லா கூட்டமும் ஆல்ரெடி கரூர்ல ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடி இருக்கு. அதாவது சொன்னதை விட அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது கூடி இருக்கு. பட் இங்க இந்த நாமக்கல்ல இருந்த கூட்டமும் இங்கதான் பார்த்தாச்சு இல்ல. பட் அந்த அது என்ன ஆர்வம்னே எனக்கு தெரியல. அந்த ஆர்வம் அப்படியே திரும்ப கரூருக்கும் போயிருக்கு. கரூர்ல போறப்போ மணி 7 மணிக்கு விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. பட் 7 மணிக்கு அவர் அந்த கரூருக்குள்ள அந்த பாயிண்ட் இருக்குள்ள பேசக்கூடிய பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கே விஜய்க்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்திருக்கு. விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறப்பவே என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல்துறை உதவி இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது, அவ்வளவு கூட்டம், காவல்துறையோட ஒத்துழைப்பால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய பேச்சே ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கிறப்பவே சில தடங்கல்கள் அப்படிங்கிறது வருது. மைக் சரியா கேட்கல, பவர் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ் போகுது, எல்லாமே அவர் பேசக்கூடியது ஒரு 15-20 நிமிஷம் தான். அதுக்குள்ள இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. பவர் கட்டாயி வருது. பட் இவர் இதை பேசி முடிக்கிறாரா, நான் என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்றேன். இவர் பேசி முடிச்சுட்டு ஒரு வாகனம் அப்படிங்கிறது அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்குது. அவர் போன உடனே கரூர்ல வெயிட் பண்ண கேங் இருக்குல்ல, காலையில 12:45 மணிக்கு கரூர்ல வந்து பேசுவார் அப்படின்னு விஜய் வெயிட் பண்ண கேங்கு 12:45 மணிக்கு வருவார் அப்படின்னா எத்தனை மணிக்கு அந்த இடத்த கூட்டம் கூடியிருப்பாங்க? குறைஞ்சது 11 மணிக்கு அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்த கூட ஆரம்பிச்சிருக்குமா? 12:45 விஜய் கரூர்ல பேசுறாரு அப்படின்னா 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு பாத்ரூம் போகாம, ஒரு யூரின் போகாம, ஒரு சாப்பாடு இல்லாம, சரியான தண்ணி இல்லாம கரூர்ல அந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க அங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு பிஸ்கட் கொடுத்துட முடியும், எத்தனை பேருக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துட முடியும், எத்தனை பேருக்கு மிக்சர் பாட்டில் கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ காலையில 11 மணில இருந்து 7 மணி வரைக்கும் விஜய் பார்க்கணும்னு அதை வெயிட் பண்ண கூட்டம். விஜய் போன உடனே
பதறி நகர ஆரம்பிக்குது, பசியில நகர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி மயக்கம் வந்த நிலையில தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வெயில் நேத்தி கரூர்ல செம்ம வெயில்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி அடிச்சிருக்கு. காலையில 11 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பெண்கள், கை குழந்தை, ஒரு அம்மாலாம் 1 வயசு குழந்தை இதுல இறந்து போயிருக்கு அப்படின்னா அந்த அம்மாலாம் என்னத்துக்கு வந்தது, அந்த அம்மாவை என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அந்த கூட்டத்தில் இருந்துட்டு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்துருக்கோம், அந்த அம்மா என்ன சாப்பிட்டு அந்த பாலை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு முட்டாள்தனத்தோட உச்சம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த அம்மா அந்த இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ அப்படிதான் தோணுது. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த கூட்டம் வந்து விஜய் போன உடனே ஒரு பதட்டத்துல கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ விஜய் எங்கேருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இங்க மக்கள் வந்து கலைய ஆரம்பிச்சது வந்து காலையில 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சாப்பிடாம அந்த வெயில்ல நின்று இருந்தா, அதுவும் அந்த கிரௌட்ல நின்று இருந்தா நல்ல ஒரு ஆக்சிஜன் கூட கிடைச்சிருக்காது, நம்ம மூச்சு கூட கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்க முடியாது. அப்படி நின்ன கூட்டம் லைட்டா தள்ளுமுள்ளு ஏற்பட்ட உடனே எல்லாம் மயக்க நிலைக்கு போறாங்க. ஒருத்தவங்க மிதிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. 7:45 மணி 8 மணிக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஃபிளாஷ் நியூஸ் ஆகுது. இதை மாதிரி விஜயோட கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு, பலர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா நீங்க அந்த ஃபாலோ அப்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல மருத்துவமனைகள்ல எல்லாருமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. இது வரைக்கும் 40 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல நிறைய பேரோட அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இதை கேட்கிறப்போ உண்மையாலும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். நடந்துருச்சு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி போறாங்க, MK ஸ்டாலின் போறாங்க, மோடி வருத்தம் தெரிவிக்கிறாங்க, திரௌபதி முர்மு வருத்தம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது பேசு பொருள் ஆயிடுச்சு. இதுல விசாரணை நடத்த வேண்டியது முதல் கட்ட விசாரணை, இரண்டாம் கட்ட விசாரணை, திமுக தரப்புல தப்பு இருக்கா, காவல்துறை தரப்புல தப்பு இருக்கா, திமுக ஏதாவது செஞ்சுதா, இல்ல தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் செஞ்சுதா அப்படிங்கிறது விசாரணை நடத்த வேண்டியது அப்படிங்கிறது நடக்க வேண்டிய விஷயம். இதுல முதல்ல நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, விஜய் ஒரு மாஸ் கிரௌட காட்டணும், தான் வரோம் அப்படின்னா தனக்காக காலையில இருந்து 10 மணி நேரமா இருந்தாலும் கூட்டம் கூடுவாங்க, அங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மாஸ் கிரௌட காட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. விஜய் நேத்தி 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க திமுகவுக்கு நான் பயம் காட்டுறேன், இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு நான் பயம் காட்டுறேன், என்னை பார்க்க எவ்வளவு கிரௌடு எவ்வளவு நேரமா நான் காசு கொடுக்காம கூடுது பாருங்க அப்படின்னு நான் அந்த தமிழ்நாட்டுக்கு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக செய்ய போன ஒரு விஷயம் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நான் கிரௌட காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தன்னுடைய சுயநலம், தன்னுடைய ஒரு அந்த பப்ளிசிட்டியை வெளியில காட்டணும்ல, மக்கள் எனக்காக எவ்வளவு பிதுங்குறாங்க பாருங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டணும்ல. விஜய் நினைச்சு அதுக்காக நடந்ததுதான் இந்த சம்பவம். விஜயோட சுயநலம் தான் இதுல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. விஜய் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கூட்டத்தை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கண்டிச்சு இப்படிதான் இந்த இடத்துக்கு நான் போறேன்னா இந்த தொகுதியில இருக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு கண்டிச்சு பேசியிருந்தாரு அப்படின்னா விஜயால இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம தவிர்த்திருக்க முடியும். ஆனா ஒரு அரசியல் ரீதியா அது மாதிரி பேசுறதே கிடையாது. பேசுனா கோச்சுப்பாங்களோ, நம்ம பேசணும் இத மாதிரி வராதிங்க, இத மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம கண்டிச்சு பேசுனா கோச்சுப்பாங்களோ அப்படிங்கிற, கோச்சுக்கிட்ட நமக்கு ஓட்டு வராதோ, நமக்கு வாக்கு வராதோ அப்படிங்கிற விஜயோட சுயநலம் அப்படிங்கிறது இப்ப 40க்கும் மேற்பட்ட உயிரை கொண்டு இருக்கு. இதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அப்படிங்கிறது விஜய் தான், விஜயோட சுய நலம் தான். நேத்தி விஜய் அங்க இருந்து லேட்டா வந்தது அப்படிங்கிறது தன்னுடைய மாஸ் கிரௌட காட்டுறதுக்கும், தனக்காக எவ்வளவு பேர் எத்தனை மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த தமிழ்நாட்டுக்கு காட்டுறதுக்குமான அந்த சுயநலம் மட்டும்தான். உடனே சில பேர் சொல்லலாம், விஜய் வந்து நேற்று வேற ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு, திடீர்னு இப்படி ஒரு மீட்டிங்ல லேட்டா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் இத மாதிரி தான் விஜய் வந்து திருச்சியாக இருக்கட்டும் இல்ல வேதாரண்யமாக இருக்கட்டும், அங்கேயும் இத மாதிரி லேட்டா தான் போனாரு. லேட்டா போறதுக்கு பெரிய காரணமே தன்னுடைய பப்ளிசிட்டி. அன்னைக்கு முழுக்க ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் தமிழக வெற்றி கழகம், அந்த கூட்டம், அந்த விஜய் தான் மீடியாவில் பேசு பொருளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான். நான் சொல்றது தப்பா இருந்தா இல்லப்பா, விஜய் அப்படி இல்லை அப்படின்னா வேற என்ன காரணத்துக்காக அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவ்வளவு நேரம் காக்க வச்சாரு, அவ்வளவு டிலேவா போனாரு, அவ்வளவு ஒரு வார்த்தை கூட அந்த
ரசிகர்களையும் தன்னை தேடி பார்க்க வரவங்களையும் கண்டிச்சு ஒரு கூட்டம்னா இப்படிதான் நடக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் ரேலினா இப்படிதான் நடக்கணும், இவ்வளவு ஒழுக்கத்தோட தான் கட்டுப்பாடோட தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி 1.5 வருஷமா கட்சி தொடங்கினதுல இருந்து இந்த அவங்க தொண்டர்கள் அவங்க கட்சிக்காரங்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதை ஏன் விஜய் கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல? இந்த இறந்து போன அந்த உயிர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம பிரபா டாக்ஸ் சார்பில் வந்து தெரிவிச்சுப்போம். அரசு தரப்புலேருந்து சீக்கிரமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவித்தொகை அப்படிங்கிறத உடனடியாக அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எது நடந்தாலும் போன உயிர் போனது தான். பட் அதுக்கு பொறுப்பாக விஜய் இருக்கார் அப்படிங்கிறது, விஜய் மேலே ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, விஜய் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பெரிய வருத்தம் தான். நன்றி.